குழந்தை வந்து அதிகமாக குறும்புத்தனம் பண்ணுறா, அதனால் அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. சரி அம்மா வர சொன்னால் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியும் மகா ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ சொல்லி அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. அழகி காணும்னு சொல்லிட்டு மகா தேடிட்டு இருக்காங்க. என்ன மறுபடியும் அழகி காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதிக்கிறாங்க. அப்போ கோட்டீஸ்வரி அழகியோடு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் எவ்வளோ கூப்பிட்டா வரலையம்மா நீ அப்படின்னோடனே, குழந்தைய பார்த்துக்க தாண்டி வந்தேன். அதுதான்மா திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை சொன்னாருடி, மாப்பிள்ளை சொன்னோன்னே எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும் மாப்பிள்ளை கிட்ட அப்படின்றாங்க. நிச்சயமாவாம்மா அப்படின்னோடனே, ஆமாடி சூரிய மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்ணார், அவர் சொன்னோன்னே என்னால் தட்ட முடியலடி, அதான் வந்துட்டேன், நானே குழந்தைய பார்த்துக்கிறேன், ஒரு வாரம் தங்கி நல்லபடி குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா நிம்மதிப்பா, ஒழிஞ்சுது இவன் பார்த்துப்பா என்ன நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சித்ரா. அதுக்காகவே ஒருத்தரையே பார்த்துக்க முடியாது குழந்தைய, அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, அதுக்காக அவங்கக்கிட்டே குழந்தைய விட்டு நம்ம எல்லாம் சும்மா இருக்கணும், நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இவங்க வேறு முட்டுக்கட்டை போடுவாங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க சித்ரா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, குழந்தைய ரொம்ப நல்லா சூப்பராக பார்த்துக்கிறாங்க நம்ம கோட்டீஸ்வரி. குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்து தாத்தா வந்து கோட்டீஸ்வரி புகழ்கிறாரு. கோட்டீஸ்வரி ஒன்று மாதிரி யாருமே இருக்க முடியாதுமா, இவ்வளோ பேர் பார்த்துக்கனாலும் அந்த குழந்தை சந்தோஷமாக இல்லை, ஆனால் நீ எப்போவுமே அந்த குழந்தைய சந்தோஷமாக வச்சுக்கிற, எங்களுக்குலாம் அவ்வளோ நல்லா இருக்கு, நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. சரி இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து ஃபோன் பண்ணுறாரு மகாக்கு. என்ன மகா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அம்மாவை நீங்கள் வர வச்சது என்னால் சந்தோஷம் தாங்க முடியலங்க. சரி இப்போ வந்து என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, இதுக்கே உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே மகாக்கு வந்து கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வர்றாரு சூர்யா. அடுத்து வந்து மகா கிட்ட கொடுத்து கேட்குறாரு, இப்போவாவது வந்து என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பியா, கன்சிடராவது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் கொடுத்து கிஃப்டெல்லாம் கொடுத்து வந்து என்னை வேணும்னே வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்க வைக்க பார்க்குறீங்களா, அதெல்லாம் முடியாது, இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே கோட்டீஸ்வரி வராங்க. என்ன மகா நீ எவ்வளோ ஆசை எல்லாமே வாழ்ந்து கொடுத்துருக்காரு வந்து மாப்பிள்ளை, இப்படி சொன்னால் எப்படிம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அவர் மனசு எவ்வளோ புண்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேறம்மா, இவரை பற்றி உனக்கு தெரியாது, போ மகா இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. வாங்கி வை எல்லாத்தையும். சரி சரி என் அம்மாக்காக வாங்கிக்கிறேன், ஆனால் இன்னொரு வாட்டி நீங்கள் நம்மளாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அழகிக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு வாங்கி வந்து அழகி கொடுக்குறியா நீ, உன்னை என்ன தான் மகா பண்ணுறது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, பதுங்கி மகா கிட்ட வராரு. மகா நான் உனக்கு தனியாக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க கோட்டீஸ்வரி. சொல்கிறாங்க மகா கிட்ட, மகா நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னோடனே, பழைய மாதிரி இல்லடி, மாப்பிள்ளை ரொம்ப மாறிட்டாரு, உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் வந்து இங்கே வந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி, முதல்லலாம் மாப்பிள்ளை ஒன்று உன்னை கண்டுக்கவே மாட்டார், நானே சொன்னால் தான் ஏதாவது செய்வார், ஆனால் இப்போ அவரே உழுது செய்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியலடி, உண்மையிலே ஒரு மனசு மாறிட்டாடி, கூடி சீக்கிரம் நீயும் மாப்பிள்ளையும் இந்த அழகி மாதிரி ஒரு குழந்தைய பற்றின்னு சந்தோஷமாக வாழ போகிறீங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ வேறம்மா அதெல்லாம் நடக்குமான்னு தெரிலம்மா அப்படின்னோடனே, ஏண்டி இப்படிலாம் சொல்கிற, மகா சொன்னது உண்மைதான், சூர்யா மாறியிருக்காருன்னு சொல்லவும் முடியாது, திடீர்னு வேறு மாதிரி கூட பேசுவார், அவரெல்லாம் நம்பவா முடியும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஏன் ஐஸ்வர்யா இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, வேறு என்னம்மா பண்ணுறது, இப்போ இந்த குழந்தை வந்திருக்கா, அதனால் சூர்யா வந்து இப்படி நடந்துட்டுருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாமா அப்படின்றாங்க. என்ன ஐஸ்வர்யா நீயாவது மகாக்கு இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னோடனே, நானும் பார்த்து தானமா இருக்கான், சூர்யா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் இருக்கார், அது ஒத்துக்கிறதா, ஆனால் மகா கூட சேர்ந்து ஒன்று வாழ ஆரம்பிக்கலேடி, அதுவும் நடக்கும்டி, இவ்வளோ தூரம் மாப்பிள்ளை வந்திருக்காரு, இதுக்கப்புறமும் வந்து வாழ மாட்டாரா, நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மகா கூட சேர்ந்து வாழ்வார் பார், நீ சொல்கிறலாம் நடக்குதான்னு பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும். இங்கே வந்து கோட்டீஸ்வரி வந்து ஒரு வேளை நடக்கலைன்னா கூட மகாக்கும் மாப்பிளையும் சேர்த்து வைக்கணும், நம்ம இந்த நம்ம வந்ததில் கண்டிப்பாக மகாவும் மாப்பிளையும் சேர்ந்து வாழ பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. சூர்யா கிட்ட வந்து மகாக்கு பிடிச்சிக்க மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய சொல்கிறாங்க. இதோட முடியுது.